அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எடுத்தோடனே வந்து கீரை இது பண்ணுறதை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. சரி, ஈத் vlogன்னு சொல்லிட்டு என்னடா இதை இது பண்ணுறேன்னு. சரி, இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஷூட் பண்ண வீடியோ. ஸோ 2 பார்ட்டாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டு 2 நோம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்ததுனால எந்த வீடியோவுமே வந்து ஷேர் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க் பிஸியாக இருந்ததுனால தான். ஸோ அதை இது கூட ஜாயின் பண்ணி லாஸ்ட்டு அந்த 28 அன்னைக்குலேருந்து நடந்ததை நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ 28 நோன்பு அன்னைக்கு தான் இது வீடியோ ஷூட் பண்ணது. என்னென்னா இந்த 30 இல்லை 29 நோன்பு முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீரை சமைக்கவே இல்லை. எப்போவுமே கீரை வந்து இறால் போட்டு நம்ம சமைச்சி சாப்பிட்றது வழக்கம். நோன்பு நேரத்தில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2-3 தடவையாவது செஞ்சுடுவோம். பட் இந்த டைம் வந்து இந்த லாஸ்ட் மினிட்டில் தான் கீரை சமைக்கிற மாதிரியாக இருந்துச்சு. அம்மா வந்து இறால் போட்டு பொரியரிசி போட்டு சூப்பராக செஞ்சு வச்சுருந்த மண் சட்டியில் அன்றைக்கி இங்கே நொங்குமே வாங்கிட்டு வந்திருந்ததை ஜூஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மதியானமே கொஞ்சம் ஒர்க்லாம் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா வேலை சரியாக இருந்தது. ஸோ பசியாரைக்கு வந்து பராசாப்பம் இது பண்ணிவிட்டு நோன்பு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டில் பணியாக செய்கிறதா இருந்தாக்கா நம்ம ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா. வெளியில் நம்ம பணியான்லாம் ஆர்டர் பண்ணி வாங்குறதா இருந்தால் நம்மளுக்கு வேலை ஒன்றுமே இருக்காது. அதுவே வீட்டில் செய்கிறப்போ பெருநாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு கீரை நொங்கு சர்பத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பராசப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு மாவு பிசைகிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி கொத்து பணியானுக்கு மாவு பிசைகிறதுக்காக தம்பிகிட்ட தான் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருந்தேன். பட் அவனுக்கு ஒர்க் வந்ததுனால லாஸ்ட்டில் நானே வந்து மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கெல்லாம் நேரமும் ஓடிடுச்சு. உட்காந்து பனியாக சுடுறதுக்கான டைம் இது இல்லை. இஃப்தாருக்கு நேரம் ஆகிடுச்சு இல்லையா. அதனால் வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்து அது வைக்க தான் சரியாக இருந்தது. பசியார இது பண்ணிவிட்டு மாவு வந்து பராசப்பத்துக்கு மாவு அரைச்சி அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கவனிச்சதுனால இது பண்ண முடியல. இஃப்தாருக்கு வந்து பூரியாக கோழியானம் இருந்துச்சு. அது வந்து கீரை ஆக்கியிருந்தது எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு டேட்ஸு நொங்கு சர்பத்து அண்ட் பராசப்பம். நோம்பில் கண்டிப்பாக பராசப்பம் வித் முருங்கைக்கீரை பொரியரிசி தூவி ஆக்குனது வந்து பெஸ்ட்டு காம்போ. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நோன்பு நேரத்தில் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கும். பராசப்பமும் கீரையும் ஆக்குனது அது சாப்பிட்றது ஒரு தனி இதாக இருக்கும் நோம்பில். இதுக்கு முன்னெல்லாம் சின்ன பிள்ளையிலையுமே சரி அப்பா அதெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா அதுதான் செய்வாங்க. பராசப்பம் கீரை இல்லாமல் நோம்பில் நாள் நகராது. இந்த வருஷம் என்னடா சமைக்க முடியலையே கீரை அப்படின்னு சொல்லி மாடியில் கீரை இருக்குது பட் கொஞ்சமாக இருந்தது. ஸோ வெளியில் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கீரை கிடச்சதுக்கப்புறம் சமைச்சிக்கலாம். சாப்பிட்ற மாதிரியான கண்டிஷனும் ஒருத்தருக்குமே இல்லைங்கிறதுனால லேட் ஆகிடுச்சு. நோன்பு திறந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்து மாவு நான் வந்து ரவுண்டு இது பண்ணி பிசைஞ்சு மாவுலாம் சேர்த்து ஒன்றா இது பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பேட்ச் மட்டும் தம்பியை வந்து மாவு வந்து இது பண்ணி ரோல் பண்ணி ரிப்பன் டைப்பில் செஞ்சு கொடுத்து அம்மா வந்து ஃப்ரை பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு ஒரு மெஹந்தி ஆர்டர் இருந்தது. மஹ்ரிப் தொழுதுக்கப்புறமா நான் வரேன்ட்டு டைமும் சொல்லிட்டேன். அதுக்கடையில் பனியாக சுடுறதுக்கு அப்போ அங்கே எனக்கு சரியாக வருது. மாவு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தம்பி வந்து மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு ரிப்பன் டைப்பில் இஞ்சி கொத்து பனியானுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தான். அம்மாவுமே வந்து திராவியா கிளம்புறதுக்கு வேலை இருந்ததுனால அகலால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாவில் வந்து இப்போ 4 பேட்ச் மாவு இருக்குதுன்னா ஒரு 2 பேட்ச் மட்டும் அது பண்ணி தம்பி ரெடி பண்ணி கொடுத்தா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. நான் திராவியாவுக்கு கிளம்புறேம்மா, நீ மெஹந்தி ஒர்க் முடிச்சுட்டு வந்து வேண்டாம் பார்த்துக்க அப்படின்ட்டு நானுமே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ செகண்ட் டைம் நம்மள்ட்ட மெஹந்தி போட்டுக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா மெஹந்தி இதுக்குன்னு மட்டும் இல்லாமல் ஒரு நெருங்கின ஒரு சிஸ்டர் மாதிரி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் தங்கச்சி மாதிரி ரொம்ப க்ளோஸாக ரொம்பவே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அது ஒரு மெஹந்தி போடுற அந்த ஒரு இதே இருக்காது. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு மெஹந்தி போடும்போது அது ஒரு தனி இதாக இருக்கும். நம்ம சிஸ்டருக்கு எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி நம்மக்கிட்டேயும் அவங்க அவ்வளோ க்ளோஸாக இதாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து என்கிட்ட செகண்ட் டைம் அவங்க வந்து மெஹந்தி போட்டுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க கேட்ட டிசைன் மாதிரியே வந்து நானுமே போட்டு விட்டுட்டேன். நோன்பு ஸ்டார்டிங்க்கு முன்னாடிலேருந்தே மெஹந்திக்கு வந்து என்கிட்ட சொல்லி புக் பண்ணிட்டாக. ஒரு வழியாக பெருநாளுக்கு தான் போடுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்தது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த மாதிரி டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி சேம் டிசைன் அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. எப்படி இருக்குது டிசைன் அப்படின்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரி நம்ம அதை கொடுக்குறோம். அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ சேம் அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோங்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி அவளுமே ரொம்ப ஹாப்பி, எனக்குமே ரொம்ப ஹாப்பி. அல்ஹம்துலில்லாஹ் மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் வீட்டுக்கு.
நோம்பில் நான் வேறு எந்த மெஹந்தி ஆர்டருமே இது பண்ணல. எக்ஸ்ட்ரா 2 ஆர்டர் இருந்தது. அவங்களுக்கு கிளையண்ட்டோட ஹெல்த் இஷ்யூஸ்னால அது கேன்சல் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து ஓகே, நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும், நமக்கும் நேரம் பத்தலை இல்லையா? அதனால நம்ம சிஸ்டருக்கு மட்டும் மெஹந்தி இது பண்ணிக்கிட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு இஷால் தொழுதுட்டு வீட்டிலேயே வந்து சுன்னத்தை தொழுகை எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பனியா சுடுறதுக்கு இருந்தாச்சு. ஏன்னா மாவு அப்படியே இருக்குது, அப்புறம் விட்டால் வந்து புளிச்சிடும் இல்லையா? உம்மா தராவீஹ் முடிச்சுட்டு 2:30 மணிக்கு தான் வருவாங்க. அன்றைக்கி ஒற்றைப்படை இரவாக இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, அது வரைக்கும் பனியாக மாவுலாம் நான் ஒண்டியமாக இது பண்ணி ரிப்பன் டைப்பில் போட்டு எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணல. இது நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல் டே வந்து நான் வேறு எதுவுமே இது பண்ணல. இது எல்லாமே வந்து அசருக்கு மேலே வந்து ஒரு 5 மணிக்கிட்ட தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இது அடுத்த பணியாக செய்கிறதுக்கு என்னென்னாக்கா தம்மல் செய்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பிஸியாக போயிருந்துச்சு. வீட்டில் வந்து மற்ற ஒர்க் பிஸி இருந்ததுனால வீடியோஸ்லாம் நான் எதுவுமே ஷூட் பண்ணலை. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹென்னாவும் இது பண்ணிக்கிட்டேன். நைட்டே கொஞ்சம் பேக் ஹேண்டுக்கு இது பண்ணிவிட்டு பாக்கி வந்து காலையில் இது பண்ணிக்கலான்னு போட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலையும் இருந்துச்சு, அதனால் எதுவுமே வீடியோ இது பண்ணல. ஸோ தம் ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 300 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து அதை பவுடர் பண்ணிகிட்ருக்கேன். ரவாவோட மெஷர் வந்து பார்த்திங்கன்னா 750 கிராம், 3/4 கிலோ ரவாவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை எல்லாமே வந்து நம்ம வெளியில் ஆர்டர் கொடுத்துக்கிட்டோம். இப்போ வீட்டில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரிங்கிறதுனால தான் ஒர்க்கு ஜாஸ்தி. ஸோ முட்டை வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். 300 கிராம் சீனி, 750 கிராம் அளவுக்கு ரவா, அதுக்கு வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டையை நல்லா மிக்ஸி ஜார்லேயே நல்லா இது பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தம்பி அவங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பணியாரெலாம் கொடுக்கணுன்றதுனால தான் வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா வெளியில் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலுமே வந்து குவான்டிட்டி அதிகமாக இது பண்ண முடியாது. இதுவே வீட்டில் செஞ்சாக்கா நம்ம கொஞ்சம் தாராளமாக செய்யலாம். நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனாலே தான் வீட்டில் மெனக்கெட்டு செஞ்சது இந்த வருஷம் பணியாரலாம். அண்ட் வீடியோக்குள்ளே வந்துலாம் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து கடாயில் விட்டு ஹீட் ஆனதும் முந்திரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதே நெய்யில் வந்து 750 கிராம் ரவா வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா? அந்த நெய்யிலே வந்து அந்த ரவாவையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த நெய்யில் பிறண்டு கொஞ்சம் ஸ்மெல் வந்துட்டு லேசாக கலர் மாறுற வரைக்கும் இது வந்து ரவாவை வறுத்து எடுத்துக்க போகிறேன். எக்கு வந்து மிக்ஸி ஜாரில் பீட் பண்ணி வச்சாச்சு. 6 முட்டை, சுகருமே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு. எப்போவுமே நம்ம பெருநாள் நம்ம விறகடுப்பில் தான் தம்மாடா வைப்போம். போன வருஷம் தான் டோஸ்டரில் ஓவனில் வச்சுருந்தோம், அது சரியாகவே வரல. ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாடியில் வந்து நம்மளுக்கு விறகடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது, ஈஸியாகவே இருக்குது. வந்து ரவாவை வறுத்து ஆற வச்சுட்டேன். முட்டை வந்து மிக்சியில் இது பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா? அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு பவுடர் சுகர் இருக்குல்ல, ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதையுமே இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய் வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 400 mlக்கு எடுத்திருக்கேன். 750 கிராம் ரவா, 300 கிராம் சுகர், 6 முட்டை, 400 ml அளவுக்கு நெய். இதில் பசு நெய்யும் சாதாரண நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டை சீனியோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் டக்குன்னு நெய் சேர்த்துக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் மேட் வந்து இந்த பவுச்சோட மெஷர் வந்து பார்த்திங்கன்னா 210 கிராம் போட்டிருந்துச்சு. ஒரு பவுச் ஃபுல்லாக இதில் நான் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பவுச்சில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு மில்க் மேட் இருந்தது. டோட்டலாக வந்து 300 கிராம் அளவுக்கு மில்க் மேட் வந்து இதில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தம் ரூட்டில். சுகர் மட்டும் நம்ம இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுண்டாக்கா சுகரோட அளவு கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மில்க் மேடோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மில்க் மேட் வந்து நான் 300 கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கூடவே கொஞ்சம் நெய்யுமே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கடாயில் லாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுவோம், அப்போ அங்கே கொஞ்சம் கீ தேவைப்படும், அதனால் பேலன்ஸ் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுருந்த ரவை இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ரவா வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 15 to 20 ml அளவுக்கு போல் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து தம் ரூட்டோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரோஸ் வாட்டர் பன்னீர் நம்ம சேர்க்கும் போது ஸ்மெல் நல்லாயிருக்கும். வேறு எந்த எசன்ஸ் ஃப்ளேவரும் இல்லாமல் இது சேர்க்கும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க வேணாம் தான் பார்த்தேன். கொஞ்சமாக அம்மா வந்து கலர் ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால எல்லோ கலர் வந்து சேர்க்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஆப்ஷன் தான், நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. ரொம்ப ஒயிட் கலராக இருக்குங்கிறதுனால சும்மா லைட்டாக ஒரு பேருக்கு அந்த கலர் ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தம் ரூட் மிக்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பேலன்ஸ் வச்சுருந்த நெய்யுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கேக்குக்கு வந்து மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, கேக் ப்ரீ மிக்ஸ் வந்து ரெடி பண்ணும்போது நம்ம ஒரே டைரக்ஷனில் எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி இதுக்குமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டு கடாபடான்னு கடைஞ்சோன்னாக்கா அந்த தம் ரூட்டோட டேஸ்ட்டும் மாறிடும், ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் போயிடும். இதோட பதம் எப்படி இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன். நெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நெய் ஓரம்லாம் பிரிஞ்சு லேசாக அப்படியே மின்னு வரும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் வந்து மாவு மிக்ஸ் பண்ண பாத்திரத்துலேயே இன்றைக்கி தம் ரூட் வைக்க போகிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ண எடுத்து வச்சுருந்தாலே அதில் வந்து நெய் வந்து கோட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பருமே போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அது மேலே வந்து நெய் வந்து நிறைய இது பண்ணியிருக்கேன். சும்மா பேருக்கு இது பண்ணாமல் நிறையா வந்து அதை நல்லா வந்து இது பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. தம் ரூட் மிக்ஸ் வந்து கிண்டி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். மேலே நல்லா ஈவனாக நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முந்திரி வறுத்து வச்சுருந்தேன், இது மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டேன். பாதி முந்திரி வந்து நான் மிக்ஸ் பண்ணும்போதே கடாயில் மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தம் ரூட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா நோம்பு திறந்துக்கிறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. நான் அதை கிண்டிகிட்டு இருக்கும்போதே சங்கு ஊதிட்டு வாங்குமே சொல்லிட்டா. அவசரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து தண்ணி குடிச்சிட்டு நோம்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் போய் உட்காரவே லைஃப் இருக்குன்னு அந்த இதே இது பண்ணலை. தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டு ஃபுல்லாக வந்து பர்கர் கொண்டு வந்து கொடுத்துருந்தான் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்கு. அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் தொழுதுட்டு வந்துட்டேன். மகரிப் தொழுதுட்டு தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். தம் ரூட் மிக்ஸ் வந்து பாத்திரத்தில் வச்சாச்சு. அம்மா மேலே வந்து அகலம் தொழுதுட்டு வந்து விறகடுப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா. தம்பி கொண்டு வந்து மேலே எல்லாத்தையுமே வச்சுட்டாரு. கொண்டு வந்து இந்த நோம்பு திறந்தோடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தம்மில் வச்சுட்டு நம்ம தம் ரூட்டுக்கு உள்ள வேலையை பார்க்க வேண்டியது தான். போன வருஷம் மட்டும்தான் பார்த்திங்கனாக்கா தம் ரூட் விறகடுப்பில் வைக்கவே இல்லை. அதுக்கு முந்தின 2 வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்றும் இப்போ புதுசாக நம்ம வந்து விறகடுப்பில் தம் ரூட் வைக்கல. ஏன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும், சேனல் கண்டினியூவாக தொடர்ந்து பார்க்குற ஹலோலுக்கு எப்போவுமே வந்து தம் ரூட் வந்து நம்ம மாடியில் வந்து விறகடுப்பு வச்சு தான் செய்கிறோம் இல்லையா, அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஓவனில் எவ்வளோ தான் இது பண்ணி நம்ம பார்த்து அதே மெத்தடில் வச்சாலுமே டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த தம் ரூட்டுமே பத்தலைன்ட்டு நான் வந்து கொஞ்சமாக உள்ள குவான்டிட்டியில் பார்த்திங்கனாக்கா ஓவனில் வச்சுருந்தேன். பட் இந்த டேஸ்ட் அதில் வரல. ஸோ விறகடுப்புக்கும் வந்து எலக்ட்ரிக்கில் நம்ம இது பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம தம் ரூட்டை கிண்டிட்டு கொண்டு வந்து தம்மில் வைக்கும்போது சீக்கிரமாக உள்ளே குக் ஆகிடும். அப்புறம் மெயின் நெருப்பு நம்ம வச்சுட்டு அந்த கிறிஸ்பியாக கலர் மாறுறதுக்கு தான் நம்ம அடுத்த வேலை இது பண்ணணும். அம்மா வந்து இந்த மெயின் நெருப்புலாம் வச்சு ரெடி பண்ணியிருந்தா. ஹென்னாவுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்க ஸ்ட்ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தொழுதுட்டு ஒரு சூடாக ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வச்சு இந்த பர்கரையுமே தூக்கிட்டு வந்துட்டேன். மேலே உட்காந்து வேலையை பார்த்துக்கிட்டே இது பண்ணிக்கலான்ட்டு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அழகாக அதுக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அந்த மேலே வந்து அப்படியே கிறிஸ்பியாக அந்த இது வரும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம மெயின் நெருப்பு இவ்வளோ தூரம் வைக்கிறது. நோம்பில் இந்த மாதிரி வீட்டில் பணியெல்லாம் செய்கிறது அது ஒரு பரக்கத்து தான். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா பள்ளிவாசலில் தக்பீர் சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெருநாள் இதாகிடுச்சினாலே இந்த தக்பீர் சத்தம் வந்துட்டாலே அது ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பாக இருக்கும். ஈத் வைப் வந்து அந்த தக்பீர் சத்தத்தோடவே ஸ்டார்ட் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. ஸோ மாடியில் வந்து நாங்கள் வேலையுமே முடிச்சாச்சு. தம் ரூட் மட்டும்தான் ஒர்க் இருந்துச்சு. அதையுமே வந்து ரெடி பண்ணி நல்லா மேலே அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து நம்ம சேர்த்துருந்தோலே அதெல்லாம் வந்து வெளியாகி நல்லா மின்னு சூப்பராக தம் ரூட் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. இன்றைக்கி நானும் ஊர்லேருந்து வந்து இந்த பூன்னு பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்தது. நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன்.
பெருநாள்னாலே எப்போவுமே நம்ம வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பூ வாங்கி உதிரி பூ வாங்கி கட்டுவோம், நேரமும் இருக்கும். பட் இப்போ நேரமே இல்லை. நல்ல வேளை நானாக வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன். சரி வரும்போது நானாகவே பூ வந்து வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அது வந்து நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாக்கா பூ வந்து கெட்டு போகாது, காஞ்சி போகாது, கலருமே மாறாது. நம்ம வெறும் கேரி பேக்கில் வச்சு வைக்கிறத விட எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து பூ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் வைங்க. பூவில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது, தண்ணி தெளிச்சுலாம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா சீக்கிரமாக பழுத்து போயிடும், வீணாக போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பூ வந்து 2 நாள் 3 நாள் இல்லை அப்படியே இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இஷா தொழுதுட்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக உட்கார டைமே இல்லை. டின்னருக்கு வந்து வெளியில் வந்து அன்றைக்கி எங்கேயா சாப்பிட வாங்கிக்கிட்டாச்சு. ஏன்னா அடுத்த பனியாக சுடுற வேலை இருக்குது. இது என்ன பனியானுக்குன்னு பார்த்திங்கன்னா ஈச்சங்கொட்டை பனியாக தான் தம்பி கேட்டிருந்தார். அதுக்காக தான் 1 kgக்கு மட்டும் ஒரு ஈச்சங்கொட்டை பனியாக செய்யலான்ட்டு மாவு எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். அரிசி மாவில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் பசுநெய், தேங்காய் எண்ணெய் வந்து 100 ml அளவுக்கும் 2 டேபிள் ஸ்பூன் பசு நெய்யும் இது பண்ணி இதில் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் கடாயில். எப்போவுமே தேங்காய் பால் ஊற்றி தானே நம்ம செய்வோம். இது வந்து தேங்காய் பால் இல்லாமல் வெறும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த தடவை ஈச்சங்கொட்டை பனியானுக்கு ட்ரை பண்ணிருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா பொருண்டு வாசனையாக செம்மையாக இருந்துச்சு ஈச்சங்கொட்டை பனியாக. அதில் வந்து நான் மெஷரில் சொல்கிறேன் பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யும் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயுமே எடுத்திருக்கேன். பியூர் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து இதில் விற்கும் இல்லையா, செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடச்சாலும் ஓகே. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி இது மாதிரி காய்ச்சிட்டு மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா சோம்பு தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் சூடு தானோடனே கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 kgக்கு உள்ள அளவுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் மாவில் வந்து அந்த நெய் இதெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டை, நல்ல பெரிய முட்டையாக 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த மாவில் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா சேர்த்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மாவில் வந்து எல்லாமே நெய் முட்டை எல்லாம் சேர்ந்து பிரண்டு வந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மாவு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து பனியாக நல்லா பொருண்டு நல்லா வரும். இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பேட்சாக பிரித்து வச்சுருக்கேன். ஒன்றா இது பண்ணாக்கா நமக்கு மாவில் எல்லாம் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் 2 பேட்சாக சேர்த்து ஒரு சத்த நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டாச்சு, ஒரு 15 நிமிஷம் போல். அதுக்கடையில் நான் வந்து மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு கொஞ்சம் இது பண்ணோடனே இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கனாக்கா ஷேப் வைக்கணும் இல்லையா. ஈச்சங்கொட்டை பனியானில் வந்து அந்த ரவுண்டாக ஒரு மாதிரி விரல் சைஸுக்கு நீட்டாக இது பண்ணி நடுவில் வந்து டூத்பிக் வச்சு அழுத்தி அது ஒரு ஷேப்பாக இருக்கும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க் டைப்பில் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ரஸ்க் டைப் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து அப்பா இந்த மாதிரி தான் அம்மாவோட வாப்பா இருக்காக இல்லையா, ஆக வந்து ஈச்சங்கொட்டை பனியாக ரஸ்க் டைப்பில் தான் செய்வாங்க. எனக்கு ஞாபகமாகவே எனக்கு வந்து இந்த ரஸ்க் டைப் ஈச்சங்கொட்டை பனியாக தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போவுமே எந்த பனியாக செஞ்சாலுமே எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவ்வளோ நல்லா செய்வாங்க எல்லாமே. அதே மெமரிஸோட சின்ன பிள்ளை மெமரிஸோட அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே நானும் அம்மாவும் பனியானுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மா ரஸ்க் டைப்லேயே நான் இதை கொஞ்சோண்டு ஸ்டார் அச்சு வச்சு செஞ்சு பார்த்துருந்தேன். பட் இந்த அச்சியில் வந்து மாவு ரொம்ப வேஸ்ட்டாக போடுற மாதிரி தெரிஞ்சதுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் ரஸ்க் டைப்லேயே வந்து ஈச்சங்கொட்டை பனியானுக்கு எல்லாம் இது பண்ணியாச்சு. மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு அம்மா வந்து ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருந்தேன், வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கா. கூடவே பக்கத்தில் நான் வந்து பார்த்திங்கனாக்கா வட்டலாப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ அப்படியே ஏன்னா விடிஞ்சா பெருநாள் இல்லையா, பெருநாள் நைட்டு இவ்வளோ வேலையும் வச்சுக்கிட்டு பெருநாக்கு காத்தால எல்லாம் அது ரெடி பண்ணுறதுங்கிறது தலையை சுற்றிடும். ஸோ அது மாதிரி அன்றைக்கிங்க பனியாக சுட்டு எடுக்கிறது பெரிய வேலையாக இருந்தது. பனியாக சுட்டு நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருச்சு. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வட்டலாப்பத்துக்கு பேட்டர் ரெடி பண்ணியிருந்தாலே அதை வந்து வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பக்கத்துலேயே கடல் பாசியுமே காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிக்கிறதுக்கே வந்து 2:30-3 மணி ஆகிடுச்சு. அம்மாவை போய் நான் வந்து இந்த ஈச்சங்கொட்டை பனியானுக்குள்ளது மட்டும் இது பண்ணி கொடுத்துட்டு அதில் போய் படுக்க சொல்லிட்டேன். பாக்கி எல்லாமே நான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வட்டலாப்பத்தை வேக வச்சுட்டு கறியுமே வந்து நைட்டே வந்து வேக வச்சு பொழுது விடிஞ்சு நம்ம பசி அறைக்கு வந்து ஆணம் வேணும் இல்லையா, கறியை மட்டும் வேக வச்சுட்டு நான் வந்து படுக்க போயிட்டேன். ஏன்னா எனக்குமே கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும். அதனால் நான் வந்து 3:30 இருக்கும் போய் படுத்துட்டு மெஹந்தி வேறு வச்சுட்டு ஸோ பொழுது விடிஞ்ச பிறகு அன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.